ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் ஒன் சைட் ட்ராவலர். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா பஜாஜ் ஷோரூமுக்கு தாங்க போயிட்டுருக்கேன். வண்டியில் ஒரு சின்ன ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ப்ராப்ளம் தான். அதாவது இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகலை, இப்போ ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அது என்னென்னு தெரில. கொஞ்ச நாளாக ஒரு 1 வீக்காக அந்த ப்ராப்ளம் இருந்தது. நான் அதை பெருசாக எடுத்துக்கல. இப்போது இன்னும் ஒரு 3-2 டேஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாங் ரைட் போகிறேன். அப்போ ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு தான் இப்போயே போயிட்டு ஷோரூமில் போய் செக் பண்ணிட்டு வந்துடலான்ட்டு போயிட்டுருக்கேன். என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா, நான் அந்த வீடியோ உங்களுக்கு காட்டுறேன் ஃபுல்லாக, அதை பாருங்கள். வண்டி வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் வந்து ஒரு செகண்ட் தான் எடுக்குது, ஆஃப் ஆகிடுது. இதுதான் ப்ராப்ளமே. அதுக்காக தான் ஷோரூம் போயிட்டுருக்கேன். கைஸ், காலையில் வண்டி ஸ்டார்ட் பண்ணப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட்டே ஆகலை. இப்போ வீடியோவில் பார்த்துருப்பீங்க, அது மாதிரி தான் ஆச்சு. இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி ஆயிருக்கு. சாவி ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணி ஸ்டார்ட் ஆகிடும். அப்படி தான் நினச்சிட்டு ஆஃப் பண்ணி போட்டு பார்த்தா ஸ்டார்ட்டே ஆகலை. சரி, தள்ளி ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணேன். என்னால் முடியல. ஸ்லோவாக தான் தள்ளி ஸ்டார்ட் பண்ணேன். அது ஸ்டார்ட் ஆகலை. சரி, டோ பண்ணி எடுத்துகிட்டு போயிடலாம் ஷோரூமுக்கு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டை கூப்பிட்டேன். அவனும் வரேன்னு சொல்லிட்டான். அதுக்கப்புறம் சும்மா ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம், ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அப்படியே எடுத்துன்னு சரி கிளம்பிடலாம் ஷோரூம்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே போய் ஹெல்மெட்டு எல்லாம் எடுத்துகிட்டு நான் வரேன். திருப்பி ஸ்டார்ட் ஆகலை. சாவி ஆஃப் பண்ணி போட்டு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அது என்னன்னே தெரியல. இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேங்க ஸ்டார்டிங் ப்ராப்ளம்க்கு, ரன்னிங்கில் ஆஃப் ஆகிற சொல்லிட்டு. அந்த வீடியோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரன்னிங்கில் ஆஃப் ஆகும், அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணால் செல்ஃப் எடுக்கும், மோட்டர்லாம் ஓடும். அதாவது கிராங்க்லாம் ஆகும், ஆனால் ஸ்டார்ட் ஆகாது. இந்த ப்ராப்ளம் வந்து பார்த்திங்கன்னா கிராங்கே ஆகலை. 1 செகண்டு ஸ்டார்டர் மோட்டர் வந்து ஸ்டார்ட் ஆகிட்டு அப்படியே ஆஃப் ஆகிடுது. எனக்கு தெரிஞ்சு இது ஏதாச்சும் சென்சாரு இல்லை ரிலே மாதிரி ப்ராப்ளமாக இருக்கலாம்னு நினைக்கிறேங்க. ஆனால் ரொம்ப பெரிய பிரச்சனை வந்து என் வண்டி கொடுத்ததில்ல. இந்த மாதிரி ஏதாவது சின்ன பிரச்சனை வரும், கொஞ்ச நாள் ஸ்டார்ட் ஆகாது. கொஞ்ச நாள் விட்டுட்டு நம்ம ட்ரை பண்ணிகிட்டே இருந்தோம்னா ஃபைனலாக ஸ்டார்ட் ஆகிடும். எப்போ சுத்தமாக ஸ்டார்ட் ஆகாமல் தள்ளுற நிலைமைக்கெலாம் என் வண்டி இது வரைக்கும் 3 இயர்ஸ் ஆக போகுது. அந்த நிலைமைக்கு என்னை விட்டதில்லை. எனக்கு அந்த விஷயம் பிடிக்கும். நம்ம எப்படி வண்டியை பார்த்துக்குறோமோ அது போல தாங்க. நிறைய வாட்டி இந்த மாதிரி ப்ராப்ளம் எனக்கு வந்திருக்கு. ஆனால் உடனே ஸ்டார்ட் ஆகிடும். அதை நம்மளுக்கு வந்து இண்டிகேட் பண்ணுது, வண்டி சொல்லுது நம்மளுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குன்ட்டு. அதை நம்ம சரி அப்படியே விட்டுட்டு அதான் ஸ்டார்ட் ஆகிடுதுன்னு விட்டுட்டு நம்ம பார்த்துட்டு போயிட்டே இருந்தோம்னா என்னைக்காச்சும் ஒரு நாள் பிரச்சனையாகும். அதுவும் இல்லாமல் இப்போ ஒரு ரைடு வேறு போகிறேன். ஒரு 500 கிலோமீட்டர்ஸ் லாங் ரைடு பிளான் பண்ணியாச்சு. ரூம்லாம் புக் பண்ணியாச்சு. இன்னொரு 3 டேஸ் தான் இருக்குது. நான் இதை ஃபஸ்ட்டே இந்த ப்ராப்ளம் இருந்தது. நான் அதை சரி பார்த்துக்கலாம் போய்க்கலான்னு நினச்சிட்டு விட்டுட்டேன். இன்றைக்கி சும்மா ஸ்டார்ட் பண்ணி விடலான்ட்டு வண்டியை ஸ்டார்ட்டே ஆகலை. சரி, இன்னொரு 3 டேஸ் இருக்குது, பரவாயில்ல, இதுவும் நல்லது தான் போல். இதுக்கு முன்னாடியே எனக்கு தெரிஞ்சதுனால ஃபஸ்ட்லாமாச்சு உடனே ஸ்டார்ட் ஆகிடும். இன்றைக்கி ரொம்ப ஸ்டார்ட் ஆகாமல் இதுவாகிடுச்சு. ஷோரூமுக்கு எடுத்துன்னு போடா என்ன அப்படின்னு சொல்லுது வண்டி. அவ்வளோதாங்க, ஷோரூம் கிட்டே வந்தாச்சு. அவங்க என்ன செக் பண்ணிட்டு என்ன சொல்கிறாங்க பார்ப்போம். எப்படியும் வண்டி விட்டுட்டு தான் போகிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேங்க. விட்டுட்டு தான் போக சொல்லுவாங்க. நான் வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. கொஞ்ச நேரம் கழிச்சு ஸ்டார்ட் பண்ணால் ஸ்டார்ட் ஆகும். வீடியோ பாருங்கள். செல்ஃப் வந்து ஒரு செகண்ட் அது அவன் ஆஃப் ஆகிடும். மோட்டர் ஓட மாட்டேங்குது. செல்ஃப் அடித்தா ஒரு செகண்டு தான் சவுண்ட் இருக்குது, அப்படியே ஆஃப் ஆகிடும். இன்னைக்கு தான் விடுங்க என்னென்னு பார்க்குறேன். ஆனால் கொஞ்ச நேரம் கழிச்சு ஸ்டார்ட் பண்ணால் சாவி ஆஃப் பண்ணிட்டு போட்டால் ஒரு ஆஃப் ஆகிடும். ஸ்டார்ட் ஆகிடுது. அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ விட்டு போகலாமா? இன்னும் எடுத்துருவாங்க. பிடிக்க மாதிரி வந்து ஃபுல்லாக இருக்குது. இன்னும் 2 நாள் டைம் கொடுத்து என்னவா இருக்கும்? எலக்ட்ரிக்கல் கம்ப்ளைண்ட்டாக இல்லை என்ன ஆயிடுச்சுன்னு பார்க்கணும். அப்சர்வேஷன் பார்த்துட்டு பண்ணிக்கலாம். திங்கக்கிழமை தான் வெளில போகிறேன். 1 வாரம் ஆகிடும். அப்படியே போயிட்டு வந்துடுறேன். 1 வாரம் ஆகிடும். ஆனால் ஸ்டார்ட் ஆகிடுது கொஞ்ச நேரம் கழிச்சு. அதாவது இப்போ பெட்ரோல் சப்ளை போலியா இல்லை பம்ப்லேருந்து பெட்ரோல் தள்ளலையா என்னன்னு செக் பண்ணணும். வீடியோ மட்டும் வச்சுக்கங்க.
ஆனால் மிடில் ஆச்சுன்னா அந்த வீடியோ மட்டும் எடுத்து வச்சிங்க. இப்போ எடுத்தேன், அது ரெக்கார்ட் ஆகலை போல். அதை மட்டும் எடுத்து வச்சிங்க. உங்கள் அப்சர்வேஷன் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சரி காய்ஸ் ஷோரூமில் வந்து பார்த்தீங்கன்னா மண்டே எடுத்துகிட்டு வாங்க, மண்டே வரைக்கும் வண்டிலாம் ஃபுல்லாக இருக்குது, எதாக இருந்தாலும் செக் பண்ணிட்டு தான் சொல்ல முடியும்னு சொன்னாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா நான் சண்டே நைட்டு ட்ரிப்பு கிளம்புறேன், மண்டே எடுத்துகிட்டு வர முடியாது. சரி பார்த்துக்கலாம், இந்த ப்ராப்ளத்தோடையே இந்த ட்ரிப்பு போயிட்டு வரலாம். எனக்கு நம்பிக்கை இருக்குது என் வண்டி மேலே. எதுவும் பிரச்சனை கொடுக்காதுன்னு நினைக்கிறேன். அதனால் இந்த ட்ரிப்பை போயிட்டு வந்து கூட பார்த்துக்கலாங்க. நம்ம ட்ரிப்பு போயிட்டு வந்தால் நம்ம அப்படியே சர்வீஸும் விட்டுடலாங்க. நம்ம ட்ரிப்பு போயிட்டு வந்தால் கண்டிப்பாக அப்படி ஜென்ரல் சர்வீஸ் விடுற மாதிரி இருக்கும். சர்வீஸ் பண்ணி எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2000க்கு மேலே 2000 சம்திங் ஓடிடுச்சு. நம்ம இப்போ ட்ரிப்பு போயிட்டு வந்தோன்னா ஒரு 2500 எவ்வளோ ஓடிச்சு. ஆமாம், 18,500 விட்டேன். இப்போ 21,150 கிட்ட ஓட போகுதுங்க. எப்படியும் 2600க்கு மேலே ஓடிடுச்சு. நம்ம ட்ரிப்பு போயிட்டு வந்தால் 4000க்கு மேலே ஆகிடும். கரெக்டாக நம்ம சர்வீஸ் விடுறதுக்கும் இந்த ட்ரிப்பு போயிட்டு வரதுக்கும் கரெக்டாக இருக்குங்க. அப்படியே ரெண்டுத்தையும் சேர்த்து அப்படியே சர்வீஸ் எல்லாம் சேர்த்து விட்டுருவோம். ஆனால் காசு எங்கே இருக்குன்னு தெரியலையே. ட்ரிப்புக்கே காசு இன்னும் ரெடி பண்ணலங்க. ஆல்மோஸ்ட் ரெடி பண்ணியாச்சு, கொஞ்சம் இஎம்ஐலாம் இருக்குது, பார்த்துக்கலாம். வண்டி இப்படியே எடுத்துகிட்டு போவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ சரி ஓகே கைஸ், இந்த ட்ரிப்பை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே தான் எடுத்துகிட்டு போகணும். ஏன்னா வேறு வழி இல்லை. எனக்கு தெரிஞ்சு எதுவும் ப்ராப்ளம் வராது, நம்ம சேஃபாக போயிட்டு வந்துடுவோம். அப்படியே ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்தாலும் நம்ம அதை ஃபேஸ் பண்ணிக்கலாம். எனக்கும் கொஞ்சம் வண்டியை பற்றி நாலேஜெலாம் இருக்குன்றதுனால நானே பிரித்து பார்த்துருவேன். அதை பார்த்துக்கலாங்க. நம்ம இந்த ட்ரிப்பை இப்படியே போயிட்டு வருவோங்க. வந்துட்டு அப்படியே சர்வீஸோடு பார்த்துக்கலாம் கைஸ். இதோட இந்த வீடியோவை எண்ட் பண்ணிக்கிறேன் கைஸ். நம்ம சேனலை அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுறேங்க.